தேவனாலே அனுப்பப்படுகிற போது எப்படி அனுப்பப்படுகிறானா, தேவனாலே பெயரிடப்பட்டவனாக அனுப்பப்படுகிறான். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வந்தபோது என் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில அனுப்பினார். அனுப்பப்படுகிற போதே அவர் சொல்லுகிறார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன் என்று சொன்னால், அவர் என்ன செய்வாரா, தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஒரு பெயரிடப்படுகிற அனுபவம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே யோவான் பெயரிடப்பட்டவனாக அனுப்பப்படுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த தேவனாலே பெயரிடப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான், எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். உன் பெயரை பெருமையா வைப்பேன், உனக்கு புகழ்ச்சி உண்டாகும், உனக்கு கீர்த்தி உண்டாகும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவைகளெல்லாம் எப்பொழுது சம்பவிக்கிறதா, அவன் தேவனாலே பெயரிடப்பட்டதினாலே மாத்திரம் அல்ல, அவன் நிமித்தம் ஜனங்கள் எப்படி இருக்கணுமா, சந்தோஷப்பட வேண்டும். நம்முடைய பிறப்பு அநேகருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்வு அநேகருக்கு எதை கொண்டு வர வேண்டுமா, மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். நம் நிமித்தம், நம்முடைய வாழ்வின் நிமித்தம், அல்லது நாம் கடந்து போகிற அல்லது நாம் செய்கிறவைகளின் நிமித்தம் அநேகருக்கு என்ன உண்டாகணுமா, ஒரு பெரு மகிழ்ச்சி உண்டாகணும், சந்தோஷம் உண்டாகணும். தேவன் இவனுடைய பெயரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். யோவான் என்று பெயரிடுகிறார். அவனிடத்தில் பேசுகிற போது அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, அவனை குறித்ததான தெய்வீக திட்டம் என்ன, அவன் நிமித்தம் ஜனங்கள் எப்படி இருக்கணுமா, சந்தோஷப்பட வேண்டும். தேவனுடைய திட்டத்துக்கு உகந்தவனாய் பரிசுத்தவானாய் இருப்பான். அவன் எப்படி இருக்க மாட்டானா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னை தற்காத்து கொள்ளுகிறவன். ஆண்டவர் சொன்னார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, தேவனுக்காக தற்காத்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தவானாய். பாருங்க, உபாகமத்தில் நம்ம வாக்குத்தத்தம் அப்படிதான் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் எப்படி இருப்பான், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், பரிசுத்தவானாய் இருப்பான். அது மாத்திரமல்ல, அந்த 15வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, அவன் தெய்வீக அபிஷேகத்தினாலே நிரம்பினவனாக இருப்பான். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், தேவ பிள்ளைகள் தெய்வீக அபிஷேகத்தினாலே நிரம்பி இருக்க வேண்டும். தேவனுடைய நடத்துதல்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, நம்முடைய பெயரை எப்பொழுது தேவன் பெருமைப்படுத்துகிறார். தேவனுடைய நோக்கம், தேவனாலே அனுப்பப்பட்ட மனுஷன் யோவான், அவனுடைய பெயருக்கு பின்னாலே ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவனிடத்தில் அநேக எதிர்பார்ப்புகள். பாருங்க, 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, வேதம் என்ன சொல்லுன்னு சொன்னா, அவனுடைய வாழ்வு, அவன் தேவனுக்கான ஊழியத்தை முன்னெடுக்கிறவனாக இருப்பான்.